Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 4. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம 43,500க்கு மேலே நம்ம வந்து பை பண்ண போகிறோம். அண்ட் 43,200 கீழே வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம பொசிஷன்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீடெஸ்ட் கொடுக்கணும். ஒன்லி தென் நம்மளால் வந்து 43,500க்கு மேலே வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு எப்பயுமே நான் வந்து மார்க்கெட்டை இக்னோர் பண்ணிடுவேன். ஸோ டேரக்ட் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ 9:15 வந்து நமக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கேண்டில் ரிலேபிள் இருக்குமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ சம் சார்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு நடக்கணும். அப்போ தான் என்னால் பை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் கேண்டில் நமக்கு மார்க்கெட் டேரெக்டாக கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட செல்லிங் லெவலில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 43,200 கிட்ட இருக்குது. ஒன்ஸ் 43,200 எனக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக செல் பண்ண போகிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல ரேஞ்சாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து 43,000லேருந்து 42,920 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 10 கேண்டில் வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. பட் இந்த பிரேக் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வந்து மறுபடியும் கேண்டில் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சுவிச் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 5 மினிட்ஸில் வந்து நம்ம என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட பிரேக் அவுட் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 5 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் 43,200 கிட்ட வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இருந்து நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் கேண்டில் வந்து நமக்கு க்ரீன் கேண்டில். ஸோ இதுவும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்லி தென் நம்மளால் வந்து செல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ மேலேயும் கொடுக்கல, கீழே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே வர மாதிரி இருக்குது. ஸோ 10:55 கேண்டில். ஸோ நம்ம வந்து ஃபர்தராக வந்து இன்னும் 2 கேண்டில் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கேண்டிலில் வந்து நமக்கு ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாக்ட் பொசிஷனில் தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட் பொசிஷன் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஷார்ட் பொசிஷன். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே. ஸோ இந்த ரீசன்ட் ஸ்விங்க்கு மேலே. ஸோ இதை வந்து நான் போக நான் ட்ரையல் பண்ணிடுவேன். என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42,950 to 43,000. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்னோட டார்கெட் வந்து நான் லிமிட்டடாக பிளான் பண்ணோம். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ஃபர்தராக நான் அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 43,290 தான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண டேரக்ஷனில் போக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸை வந்து ட்ரைல் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ வந்து லைவ் பொசிஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் புக் பண்ண ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு புக் பண்ணிட்டேன். அதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420 ருபீஸ் வரைக்கும் நமக்கு ஈஸியாக போயிருக்கு. பட் நான் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து டீசெண்டாக புக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட பை ப்ரைஸ் வந்து 210 ருபீஸ் அண்ட் என்னோட செல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். ஸோ ஓவரால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42,000 வந்து நமக்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் என்னோட ஸ்ட்ரக்சர் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் ஒரு பவுன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு மற்ற ட்ரேடர்ஸ் எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸிட் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 300 ருபீஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து இன்றைக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆப்வியஸாக என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 42,200. ஸோ 42,200க்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறோம். அண்ட் 43,000 கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலாக வந்து 42,900 பிரேக் பண்ணிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சைட் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,500 to 42,600. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் மேலே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகணும். அதுவே வந்து நமக்கு டவுன் சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு ஹால்ட் பண்ணிவிட்டு நமக்கு டவுன் சைடு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரீடெஸ்ட் அல்லது ஷார்ட் மொமெண்டம் கீழே வந்து 42,500 வரைக்கும் போகும். ஸோ இதான் வந்து ஐடியல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் டுமாரோ. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் செட்டப் எதிர்பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.